மீண்டும் உங்களை சந்திப்பதிலே நான் மிக்க மகிழ்ச்சி அடைகின்றேன். நான் இலங்கையில இருந்து பதுளை போதனா வைத்தியசாலையில இருந்து வைத்தியர் கிருஷாந்த் வேதநாயகம். இன்று நாங்கள் பார்க்க போகின்ற விடயம், அதாவது பெண்களுக்கு ஆண்கள் வேணாம் வெறுப்பு ஏற்படுவதற்குரிய 4 காரணங்களை பற்றி நாங்கள் பார்க்க போகிறோம். இது அனைவருமே கவனித்துக் கொள்ளுங்கள். பல இடங்களிலே பல ஆண்கள் என்ற தொலைபேசியின் மூலமாக தொடர்பு கொண்டு, டாக்டர், என்னை கண்டவுடன் எனக்கு என்னுடைய மனைவிக்கு வேணாம் என்று போகிறது, ஏன் அப்படி வருகிறதோ எனக்கு தெரியாது என்று சொல்லி பல பேர் சொல்லி இருப்பதை நான் பல தரம் கேட்டிருக்கின்றேன். இன்று பெண்கள் ஆண்களை வெறுப்பதற்குரிய 4 முக்கியமான காரணங்களை பற்றி நாங்கள் பார்க்க போகிறோம் இந்த பாலியல் வாழ்க்கையிலே. எனவே இந்த நிகழ்ச்சியை கேட்பவர்கள் கட்டாயமாக மற்றவர்களுக்கு அறிமுகப்படுத்துங்கள். யூடியூபிலே பார்ப்பவர்கள் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், பெல் சைனை அல்லது மனச்சின்னத்தை அமர்த்தி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். டிக்டாக், இன்ஸ்டாகிராமிலே மறக்காமல் ஃபாலோ அப் பண்ணுங்கள். நேரடியாக தொடர்பு கொள்ள விரும்பினால் வெளியூர் என்பவர்கள் வாட்ஸ்அப்பின் ஊடாக 00947777356245 மூலம் தொடர்பு கொள்ள முடியும். உள்ளூர் என்பவர்கள் 0777356245 மூலமாக தொடர்பு மேற்கொள்ள முடியும். முதலாவதாக பெண்கள், அதாவது பெண் நண்பியாக இருக்கலாம் அல்லது மனைவியாக இருக்கலாம், ஒரு கணவனையோ தனது ஆண் நண்பரையோ வெறுக்கின்ற முதலாவது நிலைமை என்னவென்றால், அவர்கள் பாலியல் உறவுகளை மேற்கொள்ளுகின்ற போது உணர்வு மூலமாக இல்லாமல் நேரடியாக உடல் ரீதியான தொடர்பினை வைத்திருப்பது. அதை நாங்கள் சொல்லுவோம் இந்த ஃபோர்ப்ளே என்பது, முன் விளையாட்டுக்கள் என்பது ஒரு பாலியல் வாழ்க்கைக்கு மிக மிக அவசியமானது. எனவே உணர்வு பூலமாக இல்லாமல் உடலை மட்டும்தான் ஒரு பார்க்கின்ற ஒரு விடயத்திலே ஆண்கள் போவாராக இருந்தால் அதை ஒரு பெண் கட்டாயமாக வெறுப்பார், ஒரு மனைவி வெறுப்பார். எனவே முக்கியமாக நேரடியாக உடனடியாகவே நாங்கள் இந்த இன்டர்கோர்ஸ் என்று சொல்லப்படுகிற விடயத்துக்கு போகாமல் உணர்வு பூர்வமாக அன்பாக ஆதரவாக பேசி கைகளை பிடித்து விட்டு அல்லது கிஸ் பண்ணி இவ்வாறு செய்து உணர்வு பூர்வமாக ஒரு பெண்ணை அணுகுகின்ற போதுதான் அவருக்கு இந்த செக்ஸ் லைஃப் அல்லது பாலியல் வாழ்க்கை என்பது வெறுக்காமல் இருக்கு. எனவே முதலாவதாக பெண்கள் வெறுக்கின்ற ஒரு விடயம் என்ன, உணர்வு பூலமாக இல்லாமல் நேரடியாகவே உடல் இன்பத்துக்கு போனால் அவற்றை பெண்கள் வெறுப்பார்கள். 2வதாக, ஒவ்வொரு முறையும் நான் சொல்லுவேன், அதாவது உங்களுக்கு தெரியும், இந்த மார்பக மார்பகங்களை கூட இந்த தூண்டுவதற்கு ஸ்டிமுலேட் பண்ணுவதற்காக இந்த பெண்களுடைய மார்பக காம்புகளை ஒரு கிரேப்ஸ் மூலம், அதாவது ஒரு திராட்சை பழம் போலத்தான் நாங்கள் மெதுவாக டீல் பண்ண வேண்டும். 2வது பெண்கள் விரும்பாத ஒரு காரணம், வேகமாகவும் மென்மையாக இல்லாமல் வேகமாகவும் அசுரத்தனமாகவும் ஆண்கள் செயற்படுவதை பெண்கள் விரும்பவே மாட்டார்கள். இது அனைவருமே கவனித்துக் கொள்ளுங்கள். அதாவது மென்மையாக, எப்போதுமே ஒரு பெண்ணினுடைய அவயவங்களை தொடுகின்ற போது பரவாயில்லை அல்லது இன்டர்கோர்ஸ் செய்கின்ற போது பரவாயில்லை, மென்மையாக இல்லாமல் வேகமாகவும் அசுரத்தனமாகவும் இருக்கின்ற போது அதை எல்லா பெண்களும் வெறுக்கிறார்கள். நாங்கள் நினைப்பது, வேகமாக நான் இந்த இன்டர்கோர்ஸை செய்கின்ற போது, உட்புகுத்தலை செய்கின்ற போது பெண் விருப்பப்படுவார் என்று சொல்லி அது முற்றிலுமே பிழையான ஒரு கருத்தாக இருக்கிறது. எப்போது மென்மையாக இருப்பது மிக மிக முக்கியமானது. 3வதாக இன்னும் ஒரு முக்கியமான விடயம், பெண்ணினுடைய திருப்தியை யோசிக்காமல் தனக்கு மட்டும் உச்சக்கட்டம் ஆர்காசம் வந்தவுடன் உடனடியாக மற்ற பக்கத்திலே திரும்பி படுப்பது. இது மிக முக்கியம். என்றபடியானதான் நான் ஒவ்வொரு முறையும் சொல்லுவது என்ன, ஆண்களுக்கு இந்த உச்சக்கட்டம் ஆர்காசம் ஏற்படுவதற்கு முதல் பெண்களுக்கு உச்சக்கட்டம் ஏற்பட்டதா என்பதை தயவு செய்து உறுதிப்படுத்திக் கொள்ளுங்கள். இவ்வாறு நீங்கள் செய்கின்ற போது உங்களை பற்றிய ஒரு மிகுந்த மதிப்பு உங்களுடைய மனைவியின் மட்டிலே அல்லது மனைவிக்கு அல்லது உங்களுடைய பெண் நண்பிக்கு ஏற்படக்கூடியதாக இருக்கும். எனவே உங்களுடைய மனைவி முதல் உச்சக்கட்டம் அடைகிறாரா என்பதை பார்த்த பிற்பாடுதான் நீங்கள் விந்தை வெளியேற்ற வேண்டும் அல்லது நீங்கள் விந்தை ஆகாசத்தை அடைய வேண்டும்.
இல்லாவிட்டால் உங்களுக்கு அந்த வாழ்க்கை வேணாம் என்று போய்விடும். பெண்களுக்கு ஏன் இவர் எப்படியுமே என்னை பற்றிய ஒன்றுமே யோசிப்பார் இல்லை, என்னிலே அக்கறை கொள்வதில்லை, என்னிலே அன்பில்லை, ஆதரவில்லை என்று சொல்லி அந்த நிலைமையிலேயே அந்த பெண் உங்களை பற்றி நினைப்பதற்குரிய சந்தர்ப்பமாக இது மாறிவிடும். எனவே மிக மிக முக்கியமாக இந்த என்ன பெண்ணுக்கு முதல் ஆகாசம் ஏற்பட்ட பிற்பாடுதான் ஆண் தனக்குரிய அந்த நிலைமையை ஆகாசத்தை அடைய வேண்டும். நாலாவதாக உடற்சுற்றம், வாய் துர்நாற்றம் அல்லது வயிற்றிலே புண் அல்லது குளிக்காமல் இருப்பது, வேர்வை நாத்தத்துடன் இருப்பது, இவ்வாறு செய்கின்ற போது அந்த பெண் உங்களை 100% வெறுக்கிறார். வலிவா யோசிச்சு கொள்ளுங்கள். உங்களுக்கு வாய் துர்நாற்றம் ஏற்படுகிறது, அது வயிற்றிலே கெஸ்டிக் என்று சொல்லப்படுகிற வயிற்றிலே புண்ணாக இருக்கலாம். அதற்குரிய சிகிச்சை முறைகளை நீங்கள் பெறலாம். அல்லது வாய்களை பற்களிலே உங்களுக்கு பிரச்சனையாக இருக்கலாம், சூத்தப்பல் அல்லது பழுதா போன பற்களாக இருக்கலாம். இதன் காரணமாகவும் உங்களுக்கு பிரச்சனை ஏற்படக்கூடியதாக இருக்கும் வாய் துர்நாற்றம். அதே நேரத்தில் குளித்து சுத்தமாக இருப்பதை பெண்கள் எந்த நேரமும் விரும்புவார்கள். அதே நேரத்தில் இந்த ஜெனிட்டோ ஓரல் செக்ஸ், அதாவது வாய் மூலம் புணர்ச்சி மேற்கொள்ளுகின்ற போது நான் பல இடங்களில் சொல்லியிருக்கேன். சில நேரங்களில் அது பெண்களுக்கு ஒரு ஆண் குறியை தன்னுடைய வாய்க்குள்ளே எடுப்பதற்கு விருப்பம் இல்லாமல் இருக்கும். அந்த நிலையில அந்த மனைவி அந்த பெண் துணை அவர்களே நீங்கள் ரெண்டு பேருமே இந்த டாய்லெட்டுக்கு சென்று நீங்கள் உங்களுடைய ஆண்குறி பகுதியை நீங்கள் சோப் போட்டு அதை பெண்ணிடமே கொள்ளலாம் அழிவிட சொல்லி அதன் பிற்பாடு அந்த இடத்திலே இந்த வாய் மூலம் புணர்ச்சியை செய்வதற்கு அந்த பெண்ணுக்கு ஒரு உடன்பாடாக இருக்கும். அதை விட்டு போட்டு இந்த உடல் நாற்றம், வியர்வை நாற்றம், வாய் துர்நாற்றம் இவற்றுடன் சென்று ஒரு பெண்ணல் பாலியல் தொடர்புகளை வைத்துக் கொள்ள வேண்டாம் என்று மீண்டும் மீண்டும் சொல்லுவோம். அதே நேரத்திலே இந்த வியர்வை நாற்றத்திலே ஒரு முக்கியமான இன்னொன்று இருக்கிறது. அதாவது வியர்வையிலே எங்களை என்டோர்பின்ஸ் எனப்படுகிற இந்த ஹோமோன்கள் அதன் மூலமாக பெண்கள் கவரப்படலாம், ஆண்களும் கவரப்படலாம். அது வேறு கதை. ஆனால் இந்த வேலையுடன் நல்ல வெயிலுக்குள்ள போய் வெயில் துர்நாற்றத்துடன் ஒரு பெண்களுடன் நீங்கள் தொடர்பு வைத்துக் கொள்வீர்களாக இருந்தால் 199% பெண்களுக்கு இது பிடிக்காமல் ஒன்றாக இருக்கும். எனவே இந்த 4 காரணங்களை நான் உங்களுக்கு சொன்னேன். அனைத்து ஆண்கள், அதாவது திருமணம் முடித்த ஆண்கள் அல்லது பாலியல் உறவுகளை மேற்கொள்கின்ற ஆண்கள், இந்த 4 காரணங்களுமே அவர்கள் மறக்காமல் கடைபிடிக்க வேண்டும். இல்லாவிட்டால் அந்த வாழ்க்கை இனிக்காது. அதே நேரத்தில் அந்த இடத்தில் உங்களுடைய மனைவியோ உங்களுடைய பெண் துணைவியோ உங்களை வெறுக்கின்ற ஒரு நிலைமையிலே நீங்கள் போகக்கூடியதாக இருக்கு. உங்களுக்கு தெரியும், இப்போது புதுசாக காண்டோம்ஸ் ஆணுரைகள் வருகிறது. அவையெல்லாம் நல்ல நிறங்கள். முந்தி அந்த ரப்பர் மனத்தில் வந்தது. இப்போ அந்த ரப்பர் மனம் படவிற்கு பிடிக்காதபடினால் இப்போது எங்களுக்கு இந்த ரோசா பூவினுடைய மனம், மல்லிகை பூவினுடைய மனம், அது ஸ்ட்ராபெரி மனம், இவ்வாறு மென சாக்லேட் மனம், இவ்வாறு நல்ல ஒரு சுகாதாரமான நல்ல மனங்களிலே இப்போ இந்த கொண்டம்கள் கூட விற்கப்படுகிறது. காரணம் என்ன? அந்த கொண்டம்ல இருந்து துர்நாற்றம், ரப்பர் துர்நாற்றம் வீசுகின்ற போது அது பல பெண்களுக்கு பிடிக்காத ஒன்றாக இருக்கிறது. இதன் காரணமாகத்தான் அது ஒரு நல்ல ஒரு ஆரோக்கியமான ஒரு சூழலை என்வாயர்மெண்ட்டை உருவாக்குவதற்காகத்தான் இந்த கொண்டம்புகள் எல்லாம் இப்போது நல்ல மனங்களிலே வருகிறது. எனவே மீண்டும் உங்களை நாம் சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.